Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான முஸ்லிம் ஸ்டைல் குஸ்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவு இருக்கும். இப்போ இத 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவினதுக்கு அப்புறமா இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கோங்க. மற்ற சாமான்கள்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறட்டும். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 மராத்தி மொகு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னமுமே நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீறிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த குஸ்காவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1/2 கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புதினா தான் அதிகமாக இருக்கணும், அதில் பாதி அளவு மட்டும் கொத்தமல்லி சேர்த்தா போதும். இப்போ இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பாய் வீட்டு குஸ்காவில் நம்ம மற்ற மசாலா தூள் எதுவுமே சேர்க்க மாட்டோம், தனி மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்ப்போம். நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா கரம் மசாலா பொருட்கள், அதுவே நல்ல வாசனையை கொடுத்துரும். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை சுத்தமாக போனதுக்கப்புறமா இந்த கப்பில் தானே 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்தோம், அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 லெமனோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா போதும். இதில் சேர்த்துட்டு உப்பு எல்லாமே இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்மதி அரிசி, அதில் தண்ணி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதை ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரிசியும் அந்த தண்ணியும் சமமாக இருக்குது பாருங்கள். இப்படி நீங்கள் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அரிசி மேலே வருது, ரெண்டும் சமமாக இருக்குல்ல. இந்த டைமில் நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். இப்போ இதை தனியாக வச்சுக்கோங்க. ஒரு தோசைக்கல்லை நல்லா இந்த மாதிரி சூடுபடுத்திக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த குக்கரை அப்படியே இது மேலே வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ண வேண்டாம், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மொத்தமாக 20 நிமிஷம் இருக்கணும். பாருங்கள், மொத்தமாக ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் தம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆயிருக்கு. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உதிரியாக சூப்பரான கலரில் டேஸ்ட்டில் பாய் வீட்டு குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.